வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஓ சுகுமாரி அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் திருவீர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தொட்டா ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு மின்சார பெண் அப்படின்ற தீமில் அமைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த பொண்ணு தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பவர் அப்படின்றது இருக்குது. அதாவது எப்பப்பெல்லாம் எமோஷ்னல் ஆவாங்களோ அப்போ வந்து அவங்க உடம்புக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒன்று உருவாகும். யாரை தொட்டாலுமே வந்து ஷாக் அடிக்கும். இதே ஹெல்த் கண்டிஷனோட தான் இவங்க வந்து ஒரு ஊரில் வளர்றாங்க தன்னோட அப்பாவோட. அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவங்களால பெரும் அவதிக்கு உள்ளாகுறாங்க. எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா திருவீரோட ஸ்டோரி. இவங்க குடும்பத்தில் ஒரு பங்காளி சண்டை மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ வந்து சொத்துக்காக, அதாவது தாத்தாவோட 80 ஏக்கர் சொத்து எந்த பேரன் ஃபஸ்ட்டு வந்து ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறானோ அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ திருவீரும் தீவிரமாக வந்து பொண்ணு தேடிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷை பார்க்குறாரு. அண்டு அவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு காதல் அப்படின்றது ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்களுக்குள்ள அந்த கல்யாணம் நடந்துச்சா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, இந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிதா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். தொட்டா ஷாக் அடிக்கக்கூடிய மின்சார பெண் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் உமனாக ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டரை வந்து ஸ்டார்டிங்கில் டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக ஜாலியாக தான் போச்சு. திருவீரோட போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 90s படங்களில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மேரேஜில் நடக்கக்கூடிய கேயாஸாக இருக்கட்டும், எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷராக இருக்கட்டும், இதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த ட்ராமா அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு பிரச்சனைகளாக தான் வரும். அண்ட் கிளைமேக்ஸ் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பயங்கரமான சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு சொல்யூஷனை கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஐடியாவாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் போக போக அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸ்க்கு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரியான ஒரு ட்ராமா. என்னோட ரேட்டிங் 2.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.